ஆனா இந்த பேட்டியை 3 நாள் கழிச்சு தான் நீ பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. பப்ளிஷ் பண்ணினா உனக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அப்போ பேச பேசதான் தெரிஞ்சு தேவர் உல்ஃபா மிலிட்டன்ஸ் ஃப்ரம் அசாம் who had killed the DIG of Assam and were hiding in Bangalore. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு சில பேர் வரணும்னு விரும்பினா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எந்த பாதையில வந்து அவங்க தேர்ந்தெடுத்து எப்படி வந்து உள்ள வரலாம்? நிறைய படிங்க, போலீஸ் கமிஷனரை மீட் பண்ணுங்க, டிஜிபியை மீட் பண்ணுங்க, அதே மாதிரி கிரிமினல்ஸை மீட் பண்ணுங்க. கிரிமினல்ஸை மீட் பண்ணாதான் அந்த கதையே உண்டு. இப்போ இந்த உங்களை மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்க்கு ஏதாவது நெட்வொர்க் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நெட்வொர்க்னாக்க you build it over the period of time, over so many years. You know who specializes in what. Okay. You know who specializes in which organization, counter-terrorism experts. You build a network over the years and that requires a lot of trust. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்றைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு நேர்காணல்ல இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறவர் டேனியல் ஜார்ஜ் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ஸோ அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கேசஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கார். அவருடைய ஒரு ஷார்ட் அறிமுகத்துக்கு பின்னாடி நம்ம வந்து கேள்விகளை ஆரம்பிக்கலாம். சார், நீங்க உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கங்க. முதல்ல எங்க சேனலுக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். நன்றி சிவா. என் பேர் டேனியல் ஜார்ஜ். நான் ஒரு மூத்திரிகை பத்திரிகையாளர் and I began my career with the Times of India in Bangalore, then moved to Deccan Herald Bangalore, then Indian Express Bangalore. Very good. Till about 97 I was in Bangalore in various newspapers. In 97 October I moved to Abu Dhabi and I was appointed as media officer at the Indian Embassy in Abu Dhabi, and I served under 4 Indian ambassadors to the UAE, advising them on media affairs and ensuring maximum mileage for India in my various capacities as media officer and liaising with the media in the Gulf. And after that, I returned back to journalism. அங்க ஒரு சின்ன பத்திரிகை, எமிரேட்ஸ் ஈவினிங் போஸ்ட் ஒரு பத்திரிகை, அதுல சீஃப் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்தேன். வெரி குட். அதுக்கப்புறம் நான் திருப்பி சென்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னையில ஒரு 12 வருஷம் நான் ஹேண்ட்லிங் கிரைம் அண்ட் அதர் பீட்ஸ் இன்க்ளூடிங் தி டிப்ளமேட்டிக் பீட். Very good, very good. So nice to know about you, sir. And அதுக்கப்புறம் நான் 2017ல I came back to Bangalore and I was freelancing, and after which just a year ago I began to lead the team here in City Highlights, which is a daily newspaper. Very good. சார், நீங்க முதல்ல விசாரணை பத்திரிகையாளரா, அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா ஆர்த்துக்கு ஒரு எது உங்களை தூண்டிச்சு? நத்திங். வெளிப்படையா சொல்ல போனா இன் சர்ச் ஆஃப் ட்ரூத். ஸோ உண்மையை தேடி உண்மையை கண்டுபிடிக்கணும், எது உண்மை அப்படின்னு விசாரிச்சு அறியணும்ங்கிற ஆவல்ல வந்திருக்கீங்க. ஆமா, ஐ வாஸ் வெரி கியூரியஸ். வெரி குட், வெரி குட். அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் fascinated by crime. Very good. And what makes a man a criminal, and why is he drawn to crime when he is breaking away from mainstream society? எனக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு, அது தெரிஞ்சுக்கணும்ட்டு. அதனாலதான் நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். வெரி குட், வெரி குட். ஸோ உங்களோட முதல் பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் நியூஸ் என்ன? அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஓகே, என்னுடைய முதல் பெரிய நியூஸ்னாக்க 1992. அப்போ நான் அங்க ஒரு ஹட்சன்ஸ் ரோடுன்னு ஒரு ஏரியா பெங்களூர்ல, அங்க ஒரு 4 பசங்களை பார்த்தேன். சம்திங் ஏதோ சொன்னிச்சு, there is a story here, இந்த பசங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது, வேற எங்க இருந்தும் வந்திருக்காங்கன்ட்டு. அப்படியே அவங்கள்ட்ட பேசி டீ குடிச்சு அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கி சரின்ட்டு அவங்க கேட்ட எங்க தங்கியிருக்கீங்க, என்ன இங்க ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருக்கோம், நாங்க இந்த ஊர் இல்லை நானுங்க. அதுக்கப்புறம் as they say alcohol is a great leveler, I asked them in Hindi, Saragariyapan. They agreed, and when I began to spend time with them, that is when they opened up and said, I introduced myself as a journalist. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, உனக்கு நாங்க பேட்டி கொடுக்குறோம், ஆனா இந்த பேட்டியை 3 நாள் கழிச்சு தான் நீ பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. பப்ளிஷ் பண்ணினா உனக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அப்போ பேச பேசதான் தெரிஞ்சு தேவர் உல்ஃபா மிலிட்டன்ஸ் ஃப்ரம் அசாம் who had killed the DIG of Assam and were hiding in Bangalore. Okay. So that was my biggest story
And நாங்கலாம் கம் ஃப்ரம் a very small conservative family. அந்த ஆர்டிக்கல் மிட் டே நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாரு மை வெரி ம். குட் ஃப்ரெண்ட் ம். கிரி பிரகாஷ்ன்ட்டு. அவர் தான் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்து, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்டோரி. அந்த ஆர்டிக்கல் பத்திரிகையில வந்த உடனே அடுத்த நாள் ஐ ஹேட் சிபிஐ, ஐபி, சிட்டி போலீஸ், ஸ்டேட் போலீஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், சிட்டி இன்டெலிஜென்ஸ், எவ்ரிபடி அட் மை டோர் ஸ்டெப். நீ உங்களை எங்க மீட் பண்ண, உங்களை எப்படி தெரியும் எனக்கு. வெரி குட், வெரி குட். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதுதான் உங்கள வந்து உள்ள ஆமா, இழுத்து விட்டுச்சு ஆமா. உங்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கு. ஓகே. அது நீங்க வந்து எந்த மாரி விஷயங்கள எடுத்துக்கணும்னு எப்படி முடிவு செய்வீங்க? இந்த கேஸ்ல நீங்க அந்த 4 பேர பார்த்து வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஆமா. இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறபோது, அந்த நீங்க எதெல்லாம் விசாரிக்கணும், எத இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ என்னன்னு அட் த மோமெண்ட் த சிச்சுவேஷன் என்னன்னாக்க, the media is a sold out profession. ம். So it is now difficult to do exposes. ஓகே. And ஓகே. even if you do exposes, that could என்ன பண்றதுன்னா, இட் குட் பூமராங். பூமராங்னா என்னன்றுவாங்க, அவன் காசு கேட்டான், நான் கொடுக்கல, அதனால இந்த மாதிரி பண்ணான். ம். So there is a very thin line and you have to be very careful in crossing it. So I think a lot of people have backed off in this profession. And today anybody with a smartphone is a journalist. ஓகே. Anybody with a smartphone is a journalist. So Okay. that credibility has gone away from the profession. ஓகே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிகாரத்துல இருக்கிறவங்க இல்லாட்டி பொலிட்டிக்கல் பீப்பிள், அரசியல் நபர்கள் அவங்கள ஆமா, வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க யாராவது உங்கள வந்து சொல்லுங்க. கண்டிப்பா 100%. அவங்க உங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்களா? நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கீங்க. நீங்க இத பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவாங்களா? இல்ல, இது வரைக்கும் யாரும் தடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டும் நான் பண்ணது கிடையாது ரீசெண்டா. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இல்ல. இல்ல இல்ல அது நான் அட்டெம்ப்டும் பண்ணது கிடையாது, யாரும் தடுத்ததும் கிடையாது. தடுத்ததும் கிடையாது. நல்லது. சோ ஆனா நீங்க இப்ப வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கச்சே, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றது நிஜமாவே ட்ரூத் அப்படின்னு நீங்க எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க? அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு நியாயம் கிடைச்சிச்சுன்னா அது ட்ரூத் தானே. அந்த குடும்பத்துக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஸோ அவங்க பிரச்சனை சால்வ் ஆனா அது சத்தியம் தானே. ஓகே, ஓகே. அப்படி வந்து உங்களுக்கு ஆயிருக்கா? அந்த மாரி வந்து உங்களுக்கு உங்களால நிறைய பாதிக்கப்பட்டவங்க பயன் அடைஞ்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு திருச்சியில இருந்து ஒரு பையன் அவனை சவுதி அரேபியாவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. 2003 2004 நினைக்கிறேன். சரி. அழைச்சிட்டு போய் அவனை இந்த சேம் ஆடு மேய்க்கிற வேலைக்கு. ஸோ அப்போ எனக்கு யாரோ சொன்னாங்க, இந்த பையன் அங்க மாட்டிட்டு இருக்கா, உங்களால உதவி செய்ய முடியுமான்ட்டு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்பர் கிடையாது. என்னென்னமோ பண்ணி அவன் கூட தங்குறவன் ரூம்மேட்டுடைய நம்பரை வாங்கி அதை பத்தி எழுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னையில எழுதி அது பெரிய ஒரு இஷ்யூ ஆகி அப்போ தி தென் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் மட்டும் போய் அது அப்புறம் அந்த பையனை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி அவனை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த பையன் திருச்சியை சேர்ந்த பையன். ஆனா நான் சென்னையில இருக்கேன்னு கண்டுபிடிச்சு அவன் ஆபீஸ்க்கு வந்து என்ன மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருச்சிக்கே போனான். ஓ, ஓகே. Okay. That gave a lot of satisfaction on rescuing somebody who was stranded. ஓகே, ஓகே. அது ரொம்ப நல்ல செய்தி. உங்களால வந்து பயன் அடையறாங்க மக்கள். உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பயனும் குடுக்குறீங்க. ஆமா. இப்ப வந்து உங்கள்ட்ட நீங்க ஒரு ஸ்பெசிபிக் கேஸ பத்தி நான் வந்து அறிஞ்சுக்க விரும்புறேன். அது வந்து நேயர்களுக்கும் நீங்க சொல்லணும். அதாவது AQIS, அல் கெய்தா ஃபார் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு ஒரு கேஸ நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அத பத்தி மக்களுக்கு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா இது வந்துட்டு லாட் ஆஃப் ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் தமிழ்நாடுல இருந்து பெங்களூரு அப்புறம் வேற வேற ஸ்டேட்ல இருந்து பெங்களூர் வந்துட்டு ஒரு சேஃப் ஹெவனா அவங்க நோக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தாங்க. பட் தென் இட் கேம் டு தி நோட்டீஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் டியூரிங் தி ப்ரோ அவங்க இங்க தங்கி இருக்காங்கன்ட்டு. அதுலதான் அந்த பொண்ணு மாட்டினது. ஷி வாஸ் பீங் ஹேண்டில்டு பை ISIS ஆபரேட்டிவ்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் பாகிஸ்தான். அண்ட் அவங்க இங்க இருந்து ஒரு வீட்டுல இருந்து தங்கி இங்க ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அந்த ஜிஹாதி டாக்டர் எல்லாம் ப்ரீச் பண்ணி மற்றவங்கள அந்த இதுக்கு சேர்க்க பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் அவங்க அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு எப்படி இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் லீட் கிடைச்சிச்சு? எனக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 35 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இதை கொஞ்சம் பாருங்க, இது நடந்துட்டு இருக்கு, இது ஒரு லீடு, அதை வச்சு நம்ம முன்னுக்கு எடுத்து போனோம் அந்த ஸ்டோரி. ஓகே.
அது எப்படி முடிஞ்சுச்சு அந்த கேஸ்? அந்த அவங்கள வந்து மாட்டிக்கிட்டாங்களா அவங்க? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் அந்த ஃபாலோ அப் நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா, அவங்க கன்விக்ட் ஆகலாம், அக்விட் ஆகலாம். அண்ட் தீஸ் ஆர் வெரி டைட் கிளிப்ட் ஓகே. ஸ்டோரீஸ். ரிப்போர்ட் பண்றத விட உங்களுடைய இது ஓகே. இதுல வந்து நீங்க கொஞ்சம் ஆபத்தான ஆர்கனைசேஷன் பேர்லாம் சொன்னீங்க. அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது வ மிரட்டல் அந்த மாரி ஏதாவது வந்துச்சா? இதெல்லாம் நீங்க இன்வெஸ்டிகேட் இது பண்ணக்கூடாதுன்னு. வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. ரொம்ப அது பண்ணவும் கொஞ்சம் மாட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் வரல அப்படிங்கிறது. இல்ல பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. பண்ண ஏன் மாட்டாங்க. இப்படி நினைக்கிறீங்க பண்ண மாட்டாங்கன்னு? பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க டாக்ட்ரினே வேற. ம். அவங்க டாக்ட்ரின் இஸ் டு கிரியேட் டெரர். ஓகே. Their doctrine is not to attack people or storytellers. ஓகே. ஸோ அப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம்ல வந்து நாளைக்கு புதுசா மக்கள்லாம் வரணும்னா, அவங்களுக்கு அத பத்தி ஒரு ஒரு ஆபத்தோ, ஒரு தயக்கமோ வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. The thing is very simple. Don't sell your soul. ஓகே. When the day you sell your soul, you are finished as a journalist. அப்புறம் இன்னொரு கேஸ பத்தி கூட உங்கள்ட்ட கேட்கணும் சார். அது வந்து இந்த ரஷ்யன் வேக்னர் ஆர்மி. அதுல வந்து சில பேர் அத வேற ஏதோ நெனச்சு ஒரு வேலைய தேடி போய் ரஷ்யன் வேக்னர் ஆர்மில முடிஞ்சதா நீங்க வந்து இன்னொரு ரிப்போர்ட் கூட குடுத்திருந்தீங்க. அத பத்தி சொல்ல முடியுமா? பசங்க கர்நாடகால கலபுர்கின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த பசங்க. சரி. இன்ஃபேக்ட் தேர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அது டோட்டலா போனது ஒரு 3 பேரு. அதுல ஒரு பையனுடைய அப்பா வந்துட்டு கல்புர்கில போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காரு. ம். சோ இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா, துபாய் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ம். அப்ப சென்னையில இருந்து ஒரு கும்பல் அவங்கள பண்ணி உங்களுக்கு இவ்வளவு லட்சம் சேலரி வாங்கி தரேன், ரஷ்யால வேலை இருக்குன்னு அழைச்சிட்டு போய் அந்த ஆர்மியில சேர்த்து விட்டு யூக்ரைனுக்கு எகேன்ஸ்டா சண்டை போட வச்சாங்க. ஓ! ஸோ தீஸ் பாய்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் ஃபேமிலிஸ் அந்த பணம் ஆசையை காட்டி அவங்களை அழைச்சிட்டு போய் ரஷ்யன் யூனிஃபார்மை போட்டு யூக்ரைனுக்கு விரோதமா ஃபைட் பண்ணி வச்சாங்க. அந்த பசங்க எல்லாம் லைஃப்ல கன் எல்லாம் பிடிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் they come and they were there for more than 6 months. வெறும் டீயும் நூடுல்ஸ்ல சாப்பிட்டு தான் அவங்க அந்த 9 months சர்வைவ் பண்ணாங்க. அவங்கள யாராவது நீங்க சந்திச்சீங்களா? இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சு? நான் அவங்கள்ட்ட போன்ல பேசி, அவங்க அப்பாட்ட போன்ல பேசி, நம்ம ஏஜென்சிஸ்ட பேசி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, சொல்லுங்க. இந்த கதையை நான் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் என் கூட வேலை செய்யணும் கேட்டாங்க, அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணான்னு நீ எழுதலையே, அதை நீ ஏன் எழுதல கேட்டாங்க. சார், this is a conflict zone. This is a war zone. Okay. These are secrets which nobody will tell you how they rescued them. It's basic common sense as a journalist. And that was a senior journalist. When you question your colleague, you never mention how they rescued them. It's none of your business to know how they were rescued. Our intelligence agencies are capable of rescuing anybody from any part of the world. Correct. ஸோ இப்ப இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு சில பேர் வரணும்னு விரும்பினா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எந்த பாதையில வந்து அவங்க தேர்ந்தெடுத்து எப்படி வந்து உள்ள வரலாம்? நிறைய படிங்க. போலீஸ் கமிஷனரை மீட் பண்ணுங்க, டிஜிபியை மீட் பண்ணுங்க. அதே மாதிரி கிரிமினல்ஸை மீட் பண்ணுங்க. கிரிமினல்ஸை மீட் பண்ணாதான் அந்த கதையே உண்டு. IPS officer will give you his side of the story. The criminal will give you the bigger story. Correct. It is very important to keep in touch with criminals. Correct. நீங்க சொல்றத நான் வந்து இவ்வளவு நேரம் பேசினதுல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதை ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தா தான் நமக்கு 2 சைடோட ஸ்டோரியும் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை தேடி அங்க போல. அது கரெக்ட்டா? ஆமா. ரிப்போர்ட் பண்ண தான் போறோம். ஏன்னா சொல்யூஷனை தேடி போறோம், இல்லாட்டி அவங்கள வந்து வேற எங்கேயாவது போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கிரிமினல்ஸ் உங்கள்ட்ட பேசுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆமா. நோ, ஒண்ணு என்னன்னாக்க டு பில்ட் தி ட்ரஸ்ட் வித் யுவர் கான்டாக்ட். இப்ப பாருங்க, மை சோர்சஸ் ஆர் ஆல் மோர் தென் 15-20 இயர்ஸ். அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அது எங்க இருந்து கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சதுன்னு என்னைக்குமே யாரும் சொல்ல விடாது. கரெக்ட். அது சொல்ல முடியாது. முக்கியமா எனக்கு இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் ஏஜென்சிலன்னு சொல்ல விடாது. ஆமா. Because that man is an unsung hero. அவன் நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு யாருக்குமே தெரியாது. போன வாரம் கூட I was in Chennai. I wanted to meet a friend. சரி, அவரு he's a retired officer. He's a decorated officer. ஆனா யோசிச்ச இந்த மனுஷன் தேசத்துக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்காரு. இங்கேயோ ஒரு மூலையில சென்னையில ஒரு வீட்டுல இருக்காரு. தாம்பரம் திருப்பி சொல்லுங்க. நம்ம ஏஜென்சில ரொம்ப சீனியர் ஆபீசர், ரிட்டையர்ட் ஆபீசர் அங்க இருக்காரு. அவர் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் தேசத்துக்காக எவ்வளவு பண்ணாருன்னு சில பேருக்கு தான் தெரியும். அவரை மீட் பண்ணி. So it is a thankless job. It is the world's one of the most dangerous professions in the world. People are sacrificing their lives, their families for you and me to sleep well in the night.
உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் செய்யறபோது ஆபத்தான இடங்களுக்கு பயணம் செய்ய தேவைப்பட்டுதா? அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கோம் 2, 3 இடத்துக்கு போயிருக்கேன். வித் ப்ரொடெக்ஷன் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஓகே. நல்லது. எந்த மாரி புரொடெக்ஷன் உங்களுக்கு யார் தருவாங்க? நீங்க செல்ஃப் புரொடெக்ஷனா? இல்லாட்டி உங்களுக்கு அதுக்குன்னு தனியா இல்ல. இருக்காங்களா? தட் கேனாட் பி ரிவீல்ட். தட் கேன் நாட் பி ரிவீல்ட். ஓகே. பட் புரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு முடியும். ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் எங்க இருந்தாலும் உனக்கு தான் இருக்கு. ஓகே. இட் இஸ் ஜஸ்ட் அ கால் அவே அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். வெரி குட், வெரி குட். நீங்க அத சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பட் புரொடக்ஷன் இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிஸியா இருக்கு? ஒவ்வொரு டே எடுத்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா பிஸியா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஓய்வு நேரம் கிடைக்குமா குடும்பத்தோட இருக்கிறதுக்குலாம்? சிவா, இப்போ ஜேர்னலிசம் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெனியஸான ப்ரொஃபஷன் கிடையாது. இப்ப எல்லாமே இட் இஸ் தேர் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். உங்க போன்லயே இருக்கு எல்லாமே. ஸோ இட் இஸ் மோர் ரிலாக்ஸ் நவ் தென் வாட் இட் வாஸ் யூஸ் டு பி பிஃபோர். ஸோ டுடே ரிப்போர்ட்டர்ஸ் டோன்ட் கோ அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதுலயே எல்லாமே வந்துடும். ஸோ அவங்கள வெளியில போற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் வெளியில போனாதான் யூ வில் கெட் தி பிக் ஸ்டோரி. வெரி குட், வெரி குட். இப்ப இந்த உங்கள மாரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட்க்கு ஏதாவது நெட்வொர்க் இருக்கா? இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நெட்வொர்க்னாக்க யூ பில்ட் இட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம், ஓவர் so many years. ஓகே. You know who specializes in what? Is it, Okay. you know who specializes in which organization? Counter-terrorism experts. So you build a network over the years, and that requires a lot of trust. ஓகே. அப்புறம் உங்கள்ட்ட வந்து அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணணும் அப்படின்னு ஜர்னலிஸ்ட்லாம் வருவாங்களா? இளம் ஜர்னலிஸ்ட்லாம்? நான் நிறைய பேர் அப்படிலாம் யாரும் வந்தது கிடையாது. இன்டர்ன்ஷிப்ல இந்த 1 மாசம் கோர்ஸ் வருவாங்க. அப்போ நமக்கு இந்த பசங்களை என்கரேஜ் பண்ணோன்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, இங்க போங்க, அங்க போங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அவ்வளவு. அதை விட்டு அவ்வளவு பெரிய கிடையாது. இது நம்ம இந்த இன்டர்வியூ பாக்குற நேயர்களுக்காக நான் கேட்ட கேள்வி. அவங்களுக்கு தோணலாம் நம்ம எப்படி ஆளலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சார்பா நான் அதை கேட்ட கேள்வி அது. அப்புறம் நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்ஃபேக்ட் நான் பெங்களூர்ல இருக்கேன். எனிபடி who is interested in doing, who's pursuing the journalism and mass communication and who wants to do an internship, you're most welcome. நேயர்களே, நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் விருப்பம் இருக்கு, என்ன பண்ணணும்ட்டு. என்னால முடிஞ்ச உதவியை நானும் செய்வேன் சிவா 144 சேனல் மூலமா. சார், நான் கேட்காத கேள்வி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இல்ல சிவா, அப்படி ஒண்ணும் கிடையாது. பட் இட் இஸ் சேட் தி ப்ரொஃபஷன் இஸ் டிட்டீரியேட்டிங். அவ்வளவுதான். ஓகே. இட்ஸ் வெரி சேட். தி ஃபோர்த் பில்லர் இஸ் ஃபாலிங். ஓகே. அதுக்கு என்ன காரணம்? இது வந்து நாள் போக்குல இது இப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லாட்டி இப்ப ஏதாவது ஒரு குறிப்பா ஏதாவது ஒண்ணு வந்து இந்த ஃபோர்த் பில்லர் அது டிட்டோரேட் பண்ணதுக்கு காரணமா இருக்கா? காசு. இன்னைக்கு நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டோரி வேணாலும் ஸ்பாட் போர்ட்ல யூடியூபர் போடுவோம். நம்ம அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நான் இன்னும் யோசிச்சே பார்க்கல. அதான் தாண்டி போயிடுச்சு. இப்ப அதாவது ரொம்ப தாண்டி போயிடுச்சு. எக்ஸ்டார்ஷன், பிளாக்மெயிலிங், so that is the rule of the day. ஓகே. நீங்க டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா உங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் போது? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. I am not a gizmo freak. டெக்னாலஜி சுத்தமா எதுவுமே தெரியாது. அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்றது, ஒரு ஸ்பை கேமரா அதெல்லாம் பண்ணதே கிடையாது, பண்ணவும் தெரியாது. நன்றி. இவ்வளவு நேரம் எங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிச்சு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இது பார்க்குற நேயர்களுக்கு ஒரு வித்தியாசமான நேர்காணலா இருக்கும். நேயர்களே, உங்களுடைய கமெண்ட்டை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அவருக்கு நீங்க சொல்ல விரும்புறதையும் நீங்க அவருக்கு சொல்லலாம். நான் அவர்கிட்ட கன்வே பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. வணக்கம்.